திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி சுவாமி தரிசனம் செய்தார். சுப்பிரபாத சேவையில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாயக்க மண்டபத்தில் முகேஷ் அம்பானிக்கு வேத ஆசீர்வாதங்கள் முழங்க தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உணவு தேடி ஊருக்குள் புகுந்த பாகுபலி காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமுகை வனப்பகுதியில் இருந்து கோத்தகிரி சாலையில் சென்று கொண்டிருந்த பாகுபலி யானையை விரட்ட வனத்துறையினர் வந்தனர். அப்போது யானையின் கால் பகுதியில் வனத்துறையினரின் ஜீப் மோதியது. தொடர்ந்து பாகுபலி யானை அங்கிருந்து ஓடிய நிலையில் ஜீப்பால் மோதி யானையை வனத்துறையினர் கோபப்படுத்தியுள்ளதாகவும், வெளிநபர்களை அழைத்து வந்து யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே தவறுதலாக காட்டு யானை மீது தங்களின் ஜீப் மோதியதாக வனத்துறை விளக்கமளித்துள்ளது. பாகுபலி யானை மீது வனத்துறையினர் ஜீப்பை மோதியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள வனத்துறை, தந்தம் மூலம் ஜீப்பை முட்டித்தள்ள யானை முயற்சித்ததாகவும், வாகனத்தை திருப்பும் போது எதிர்பாராத விதமாக யானை மீது ஜீப் உரசியதாகவும் வனத்துறை கூறியுள்ளது. யானையோ வன ஊழியர்களோ இதில் காயமடையவில்லை என்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது. ராணுவ வீரர்களின் வரலாற்றையும் தியாகங்களையும் சேவைகளையும் பெருமைப்படுத்தும் 9வது ராணுவ இலக்கிய விழா சண்டிகரில் உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. நவீன ராணுவ ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்தும் சந்தேகங்களை கேட்டும் அறிந்தனர். उसका एक बार आप बता रहे थे मेड इन रशिया और इसमें से ऐसे बनने के बाद இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.